என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய பெரிய கிருபை, இந்த ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் எப்படி வளர வேண்டும் என்பதை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதிலெல்லாம் வளரணும்? நேற்று நான் சொன்னேன், ஆவியில் பலன் கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவை. ஆவிக்குரிய அனுபவங்களை வளர்த்து கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ ஜென்ம சுபாவங்கள், பிறவி குணங்கள் இதெல்லாம் ஒளிந்து போகும். இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம், பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. சிட்சித்து போதிக்கிற அனுபவம் ரெண்டும் முக்கியமானது. சும்மா கண்மூடித்தனமாக அடித்து ஒரு தண்டனையை கொடுத்துட்டு போகிறதல்ல, எதற்காக தண்டிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் சிட்சையோடு போதனை சேர்ந்து இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கோபத்தை யார் மேலேயோ காமிச்சு, அவங்க தப்பு செஞ்சாங்க அதனால தான் நான் கோபப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெறும் கோபத்தை மட்டும் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ஆவிக்குரிய தன்மையாக இருக்காது. நீங்கள் கோபப்படுங்க, ஆனால் பாவம் செய்யாதிருங்க. அதில் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். உங்கள் கோபம் யார் மேலேயோ காண்பிக்கிற ஒரு நியாயமான கோபம், அது வெறுமையாக கோபமாக மாத்திரம் இருக்கும் என்றால் கண்டிப்பாக இது பாவம். கோபத்தோடு கூட நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த நியாயமான கோபத்திற்கு காரணத்தை சொல்லி போதித்து சரிப்படுத்துங்க. இனி அதை செய்யாத, இது செஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற போதனையும் அங்கே கொடுக்கப்பட வேண்டும். எனவே சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்க நீங்கள் எப்போதும் பிரயாசப்படுங்கள். அதுதான் உண்மையான வளர்ச்சி. சரி, நம்ம வாழ்க்கையில் வளரணுமே, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுமே. அப்போ நமக்கு சிட்சை உண்டா? வேதம் சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதிரும். அவர் கோபப்படுவாரா? கோபப்படுறதுனால தான் சிட்சை. சிட்சையோட, அதாவது தண்டனையோட நிறுத்திடுவாரா? இல்லை. அடுத்தது பாருங்களேன், அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. சிட்சையும் போதனையும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா சிட்சையும் போதனையும் அதிக அவசியம். அப்போ நமக்கு ஒவ்வொரு முறையும் சிட்சையும் போதனையும் நமக்கு ரொம்ப அவசியம். நம்ம தடுமாறு வாய்ப்புண்டு, நம்ம சில நேரங்களில் நம்ம தவறு செய்ய வாய்ப்புண்டு. நம்ம ஒருவேளை வேதத்துக்கு விரோதமாய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக சில தவறுகளை செய்யலாம். தவறாக இருக்கும் பொழுதே நாம் திருத்தி கொண்டால் நல்லது. துணிகர பாவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் நம்ம அதை சரிப்படுத்தி கொள்வோம். அப்போ தேவன் ஒரு தட்டு தட்டுவார். அந்த தட்டை ஏன் என்னை ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி முறுமுறுக்காமல், சிட்சையை பகைக்காமல் சிட்சையை சகித்து கொள்ளுங்கள். அதோடு கூட சிட்சையோடு தேவன் காயம் கட்டுகிறார். காயம் கட்டுறாருனா எதுக்கு உன்னை தண்டிச்சேன்னு தெரியுமா, இதான் காரணம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்படும் போதெல்லாம் தேவன் அங்கே அவர்களை தண்டித்ததற்கான காரணத்தையும் சொல்லி கொடுத்தாரே. நம்ம அந்த சிட்சையிலும் போதனையிலும் வளர வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒவ்வொரு முறையும் தேவன் நம்மளை சிட்சிப்பார். மட்டான தண்டனை, அதான் சிட்சை. அந்த சின்ன தண்டனையை பொறுமையாக சகித்து கொள்ளுங்க. அவரே காயம் கட்டுவார், அவரே ஆற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் இருக்குதா? இன்றைக்கி ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் தவறும் பொழுதெல்லாம் சிட்சித்து என்னை போதித்து நடத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். கொல்ல மாட்டார், அழிக்க மாட்டார், ஆனால் போதித்து நடத்துவார். நல்லது. அப்போ தான் நித்திய வாழ்வுக்கு போவோம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர்கள் இந்த நிருபத்துக்கு என் கூட பைபிளை திருப்பிக்கோங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியார புத்திரன் உண்டோ? அப்போ 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிட்சையை சகித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சிட்சையை சகிங்க. அப்படின்னாது
எதுக்காக இந்த சிக்ஷை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அந்த சகிக்கிற நேரத்தில் தான் அது உணர்த்தப்படுவோம். அடுத்த வசனம், எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அப்போ சிக்ஷை நேரத்தில் நன்றி சொல்லுங்க. நான் உங்கள் பிள்ளை தானே, அதனால தானே என்னை கண்டிக்கிறீங்க அப்படின்னு நன்றி சொல்லுங்களேன். அடுத்த வசனம் பாருங்க, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா. சிக்ஷை நேரத்தில் அடங்கி நடங்க, சிக்ஷையை சகித்து கொள்ளுங்க, சிக்ஷைக்காக நன்றி சொல்லுங்க, நான் உங்கள் பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சிக்ஷை நேரத்தில் நீங்கள் தேவனுடைய கைக்குள்ளே அடங்கி நடங்க. என்ன நடக்கும் தெரியுமா? 10வது வசனத்தில், அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். அப்போ நமக்கு பிரயோஜனம், நமக்கு நல்லது. இன்றைக்கி நன்றி சொல்லலாம், ஆண்டவரே இந்த சிட்சைக்காக நன்றி. சிட்சிக்கப்பட நான் பரிசுத்தம் அடைகிறேன் ஆண்டவரே, இன்னும் நான் பரிசுத்தத்தில் வளர எனக்கு இந்த சிட்சை உதவியாக இருக்கும், நன்றின்னு சொல்லுங்களேன். எபேசியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்க. எபேசியர் 12:10. சிட்சை நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்க்கும். ஏன்னா சிட்சையோடு போதனை வருவதனாலே நமக்கு அது நல்லது. சிட்சிக்கப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை நம்மளை தரமுள்ள நபர்களாக மாற்றும். ஜெபம் தகப்பனே, சிட்சித்து எங்களை போதித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே சிட்சை எங்கள் வாழ்க்கையில் வருகிறதற்கு காரணம் நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா. ஆண்டவரே அந்த உரிமையோடு தான் எங்களை கண்டிக்கிறீங்க. நாங்கள் அந்த பரிசுத்தத்தில் வளரவும் பிற்கால பிரயோஜனத்துக்காக இந்த சிட்சையை சகித்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.